ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இந்த இனிய நாளை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நாள் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு, விலாகே போட முடியல. ஸோ இன்றைக்கி விலாக் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி என்னடா ஓப்பனிங்லேயே வந்து ஃபிஷ்ஷை காட்டுறாங்களே நினைக்காதீங்க. ஆக்சுவலி இதில் வந்து நான் 2 days விலாக்கை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் வாங்கிட்டேன். ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் திடீர்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு வேண்டி சரி அதை அப்படியே வச்சுருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. மறுநாள் வந்து வீடு க்ளீன் பண்ணணும் இல்லையா கார்த்திகைக்கு. ஸோ அதனால தான் அதை நான் அப்போவே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெய்பர்ஸ் எல்லாமே அப்படியே ஒன்றா சாப்பிட்டோம்னா ஈஸியாக காலி ஆயிரும் அப்படின்னு. இதுக்கு வந்து நான் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போடுவேன். நான் வந்து ஒன்றா ஜேபி ஃபிஷ் ஃப்ரை மசால் போடுவேன், அப்படி இல்லைன்னா நான் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் போடுவேன். ஸோ இன்றைக்கி என்ன மெத்தடில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 1 kg அந்த மாதிரி ஃபிஷ் எடுத்திருக்கேன். எந்த ஃபிஷ்னாலும் ஓகே தான். நான் அதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள், நார்மல் வரமிளகாய்த்தூள், மல்லித்தூள், வரமல்லித்தூள், ஸோ அந்த 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 tablespoon சம்திங் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிரும் லெமனும். ஸோ இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. வேணுன்னா பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 1 hour 2 hours நல்லா அது ஊறணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸு. அது இல்லாமல் அந்த கோட்டிங் பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் போடுவாங்க மோஸ்ட்லி அந்த கார்ன்ஃப்ளவர் ஆகட்டும் மைதா மாவாகட்டும். நான் வந்து எக்கு வந்து ஆட் பண்ணவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த டைப் ஆஃபில் நம்ம செஞ்சாலுமே டேஸ்ட் வைஸ் வந்து ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு தான் வரும். ஸோ அப்படி தான் ஆச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு வந்து சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ரசம், அது போக பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. ஸோ மார்னிங்கே வந்து பாப்பாவுக்கு எல்லாமே சாப்பிட்டோம் நாங்கள். பொரியல் வந்து ஏன்னா நம்ம பொரியலே வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக சாப்பிட்ற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு வந்து காஜல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த காஜல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பாப்பாவுக்கு. ஸோ அந்த பாக்ஸ்லேயே பேர் இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும் என்னங்கிறது. அமேசானில் தான் நான் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஆக்சுவலி நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு தேங்காய் தொட்டியில் ஒரு கொடுப்பாங்க இல்லையா, பொட்டு மாதிரி, அந்த பேர் தெரியல எனக்கு. ஆக்சுவலி அந்த பொட்டு மாதிரி தான், பட் ஆனால் நல்லா டார்க்காக இருக்கும். நம்ம வந்து மை பொட்டாவும் வச்சுக்கலாம், நம்ம ஐப்ரோஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்திங்கன்னா இந்த காஜல் மட்டும்தான். ஸோ நல்ல ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஸ்மேட்ச் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஏதாவது வார்த்தை தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் குழந்தைகளுக்காக யூஸ் பண்ணுறது. பெரியவங்க யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஸோ நோ ப்ராப்ளம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்க யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ சூப்பராக இருக்கும். ஃபார்ம் ஹெர்பல்னு சொல்லிட்டு இது நல்லா இருந்துச்சு. நான் அதோட லிங்க்கு நான் காட்டுற இந்த விலாகில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு பார்சல். ஆக்சுவலி அன்றைக்கி ஃபுல்லாக பார்சல் ஓப்பனிங்க தான் அதிகமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் போட்ட ஆர்டர் எல்லாமே அன்றைக்கி தான் வந்துச்சு. இது என்ன பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். ஸோ அதில் க்ராசரிஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இது இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் பார்த்ததுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா. ஸோ அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒரு வெல்கம் கிட் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 999ங்கிற ஆஃபரில் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி 70% ஆஃபர் சொல்ல போனோம்னா அதில் வந்து எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்பயுமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸு க்ரோசரிஸ் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் வந்து ஆன்லைனில் வாங்க மாட்டேன். பட் பைமோட்டில் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ஆப்பு. ஸோ அதை எனக்கு தெரிஞ்சங்காட்டி தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட பொருளெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். ஆக்சுவலி முந்திரி வந்து நம்ம ட்ரை நட்ஸ் கடை இருக்கு இல்லையா, கடையில் போய் அந்த ஷாப்பில் வாங்கினா, நட்ஸு ஷாப்பில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியாக வருமாங்கிறது எனக்கே டவுட்டு. ஏன்னா டபுள் முந்திரி அது, அவ்வளோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா முந்திரி மட்டும் சூப்பராக இல்லைங்க, ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி எதுலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த விளாகில் சொல்லுவேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவிக்கு தான் டிக்கெட் கிடச்சிது. ஸோ அதனால் எல்லோரும் கிளம்பிட்டோம். அவினாசி ரோட்டில் இருக்க ஃபன் மால் தான். ஸோ இது வந்து நாங்கள் வீக்கெண்ட் டைமில் போகலை,
வீக் டேஸில் தான் போயிருந்தோம், அதனால் ரொம்பவே ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அமரனுக்கு தான் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு போனேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தாலே தெரியும் எந்த மூவி அப்படிங்கிறது. துல்கர் சல்மானுடைய லக்கி பாஸ்கர் மூவி தான். ஆக்சுவலி இது வந்து பிடிக்காமல் போனங்காட்டி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். பட்டு போக போக தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. நீங்களும் போய் பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் இருந்து தான் நான் வந்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். பொருள் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்களே கண்கூடல வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூவியெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போதே ஹோட்டல்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்சல் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? மறுநாள் வந்து ஓப்பன் பண்ணலான்ட்டு முடியவே முடியாது. கண்டிப்பாக இப்போவே ஓப்பன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 3 மெட்டீரியல் வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நவராத் ஃபேஷன்லேருந்து. ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது வந்து 3 மெட்டீரியல் சுடிதார். ஆக்சுவலி இது எல்லாமே பியூர்லி காட்டன் தான். 3 செட்டு இருந்துச்சு. 3லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான். ஸோ செலெக்ஷன் நான் பண்ணதான். பட் ஆனால் எல்லாமே காட்டன் தான். ஆக்சுவலி ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காட்டன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் மெட்டீரியல் வைஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பர். இது வந்து ப்ரொமோஷனுக்காக மட்டும் இல்லைங்க, ட்ரஸ்டபுளான ஒரு ரிவ்யூஸாக தான் நான் சொல்கிறேன். இது ஏன் ஒரு டாப் வந்து ஆரஞ்சு கலர், அது வந்து கனகாம்பர கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில். பாட்டம் வந்து ப்ளூ கலர், ப்ளூனா கிரே கலரில். ஸோ ஷால் வந்து பார்த்திங்கன்னா கிரே வித்து அந்த கனகாம்பர கலரில். இன்னொரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன், பேரட் க்ரீனு இருக்காது, இலப்பச்சை கலருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி. ஆக்சுவலி இந்த பனி காலத்துலையெல்லாம் வந்து எல்லா மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்ததுக்கப்புறம் புதுசாக முளைக்கும் இல்லையா, அந்த மாதிரியானது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டாவதில் காட்டுற மெட்டீரியலில் வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் தான். அதில் வந்து பாட்டம் ஷால் எல்லாமே அந்த பாந்தினி காட்டன் அந்த ரேஞ்சில் இருக்கிற குவாலிட்டி. இது சூப்பராக இருந்துச்சு. அதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா மெரூன் கலர். ஆக்சுவலி மெரூன் தான் இருக்கிறதுலையே ஹைலைட்டு. ஆக்சுவலி எனக்கு வந்து பாந்தினி ஃபேவரெட். நான் எப்பயுமே நான் வந்து நார்மலாக ஒரு மெட்டீரியல் சுடிதார் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து பாந்தினி காட்டனில் தான் நம்ம வந்து எடுப்போம். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து நான் பிரித்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் கட்டி அந்த கலர் போடுவாங்க இல்லையா, அந்த கலர் தண்ணியில். ஸோ அந்த நூல் கொண்டு அப்படியே இருந்துச்சு. இதெல்லாமே வந்து சூரத்துலேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இதில் சூரத்துலேருந்து ப்ராடக்ட் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஏஜெண்ட் வந்து அங்கே இருக்காங்க. பட் வந்து சென்னையில் இருக்கிறவங்க தான் வந்து ஏஜெண்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதோட டீட்டெயில் எல்லாமே நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து ரேட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே வந்து 1000க்குள்ளே தான், 1000க்கு மேலேயெல்லாம் கிடையாது. நீங்கள் கடையில் போய் எடுக்கிற மாதிரியே தான் இங்கேயும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இவங்க வந்து பிஃபோர் 1 இயருக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். நீங்களும் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஏன் இதை விட வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு யோசனையாக இருக்குது. ஆக்சுவலி இதை வந்து எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விட ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரியான மெட்டீரியலை தான் வந்து ரொம்ப இது பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ அவைலபிளாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாயிடுச்சு. ஸோ டயர்டாகி பாப்பாவும் வந்து திடீர்னு நைட்டான அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரீசன்னே எனக்கு தெரியல. அப்புறம் தூக்கம் வந்து தூங்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க அழுக ஆரம்பிக்கவும் எந்திரிக்க வேண்டியதாக போச்சு. வர சரியாக தூக்கமே போயிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா தூங்குறதுக்கான ஒரு டிப்ஸ் என்னங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ நிறைய யோசனைகள் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நம்ம தூங்குறதுக்கான ஒரு டிப்ஸ் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.